வணக்கம் மக்களே, வெல்கம் டு விசில் போர்டு கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிராணி பிசென்ட்ரனில் நம்ம ஏற்கனவே போட்டு தானே பார்க்குறீங்க. ஆனால் அதுலேயே நம்ம இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வருதா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் மோடில் ப்ளே பண்ண போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னா நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்கை தொடர்த்திடலாம். ஓகே, உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூமெண்ட் வெயிட்டிங்கில் இருக்குது. அதாவது சில பங்கமான மூமெண்ட்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. பாருங்கள், கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டான். நம்மளை கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டு தான் சோதனை தர போகிறான்னு அர்த்தம். பாருங்கள், இன்றைக்கி எத்தனை இது இருக்குன்னு. நம்மளுக்கு பிடிச்ச ஒரு இது இருக்குங்க, ஒரு பொருள். அந்த பொருள் எடுத்து போட்டுக்கணும். அந்த பொருள் தாங்க நல்லாயிருக்கும். இது எடுத்து போட்டுக்கணும், அவ்வளோதான். இப்போ பாருங்க, நான் மாசாக விளையாடுவேன். ஓகே ஓகே, இப்போ அதை உடைக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். ஓகே, என்னடா புதுசாக இருக்குது, வழி அடிச்சிட்டிங்க. ஓ, மாற்றிடானுங்க. இங்கே பாருங்க, தொடர்ந்து 2 லேசர் ரெட் வருது. இது நம்ம மிங்கிள் கேமில் விளையாடுற மாதிரி விளையாடணும் போல். அப்போ தான் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஒரே ஜம்ப், அவ்வளோதான். இப்போ பாருங்க, முதல் ஸ்டெப்பே நாக்க தள்ளுற மாதிரி வெளில இருந்துச்சுன்னா எப்படிங்க முடிக்க முடியும்? இந்த கேம் ஹார்ட் மோட்னா சும்மாவாக இருக்குது. கிராணி ஹார்ட் மோடோட பங்கமாக இன்னும் சுற்றணுமா இந்த லெவலில்? ஆட பாவிங்களா, நான் ஏறினோடனே வந்துடுங்க. அதாவது இந்த லெவலில் முடிக்க ஒரு 30 செகண்ட்ஸ் கூட ஆகாது. ஆனால் இப்போ இந்த லெவலில் முடிக்க 2 மினிட்ஸ் கிட்ட ஆகும் போலே. அவ்வளோ நேரம் ஆகி வச்சுருக்கானுங்க. பார்த்தீங்கன்னா டைம் ஆகும்னு நினைக்கிறேன், ஹார்ட் மோடுன்றதுனால. பாருங்க, ஜஸ்ட்டில் விட்டுருந்தா மாட்டிப்போம். சரி, இதுவாது ஈஸியாக இருக்கும்னு பார்த்தா ஒன்று மேலே தங்கும் போது ஒன்று கீழே வருது. வா, இன்னும் அடி வாங்கலையேன்னு பார்த்தா ஹார்ட் மோடு. ஷீட், மாட்டினேனா மேலே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ, இதாங்க இந்த லெவல்லேருந்து எனக்கு யமகண்டம் ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள், அதை ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி அது மேலே ஏறணும் போல். அப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போயிடுறோம். ஷீட், லாஸ்ட்டாக வந்துட்டோம். நான் வந்து போடா, நானே இங்கே யமகண்டத்தில். இங்கே பாருங்கள், எப்போ போச்சு எப்போ வருது. என்னடா டிஸ்கனெக்டா? என்னடா அநியாயம் பண்ணிட்டீங்க. இப்போ வேறு ஃபஸ்ட்டு விளையாட சொல்லுவானுங்களே. ஐயோ, இன்னொரு இது ஃபஸ்ட்டு மூமெண்ட். ஷிட், என்ன பண்ணுறது, நம்மளுக்கு அப்படி நடக்குது. ஆக்சுவலி அது முடிக்கிறதுக்குள்ளே நாக்கு தெரியிடுச்சு. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஐயோ, வந்துட்டான் மாப்பிள்ள, வந்துட்டான் சோப்பில், வந்துட்டான் அந்தாப்பில் உஷாட். ஓகே, நம்ம வந்தாச்சு. நம்மக்கிட்ட ஒரு பொருள் எடுக்கலாம். அந்த பொருள் திருப்பி மாயமாயிடுச்சு நம்ம போனதுனால. இந்த பொருள் எடுத்துகிட்டு நீங்கள் மாயை காட்டுறோம். ஓகே, எப்படி அடிக்கிறதுன்னு தெரில. இதை வச்சு அடி. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு பட்டன், குறிப்பிட்ட பட்டனில் தான் அடிக்க முடியும் போல். ஓகே, எந்த பட்டனை கொடுத்தாலும் அடிக்க மாட்டேங்குது. அந்த பட்டனை கொடுத்தா தான் அடிக்கும்னு நினைக்கிறேன். அட்ரா மாப்பிள்ள, டிங் டிங். ஓகே, அடித்தாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிடலாம். அடிக்க முடியல கைஸ். இதில் என்ன அங்கே டிஸ்அட்வான்டேஜ்னா அடிக்க முடியல. அடிக்க முடியல. அதனால் இது நம்மளுக்கு அப்பப்போ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. அவ்வளோதான், இதை எடுத்து உள்ளே வச்சுருவோம். இதை பறக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதை வச்சு பறந்தே ஆகும். ஓகே, ஐயே பிடிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரை பண்ணுறோம். ஓடி கொஞ்சம் இதில் ஸ்பீடாக இருக்காங்க. பாருங்கள் எப்படி என்னாச்சு. இப்போ குஷின்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு. என்னடா செல்லாக இருக்குது. ஒரு செல்லில் கூட ஒரு பயலை கூட காணும். ஹார்ட் மோடுன்றதுலாம் தெரிச்சு ஓட்டான் போல். இவ்வளோ பேர் ஹார்ட் மோடில் விளையாடலான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒருத்தன் கூட இதில் ஹார்ட் மோடில் விளையாடல. எல்லாம் ஈஸி மோடில் தான் விளையாடுறாங்க. எனக்கு தான் ஹார்ட் மோடு இது. அதனால் எல்லாம் நான் ஓடுறதப்போ தான் பாருங்க எவ்வளோ பக்கத்தில் வரான் பாருங்க. ஓய்யாப்பா, நம்ம ஜஸ்ட்டில் முடிச்சிருப்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் விளையாடணும். பாருங்கள் எப்படி பறக்கணும், ஓடியும். ஐயோ, கொஞ்சம் விட்டுட்டேங்க, கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சு மவுஸு, நான் மாட்டிக்கினேன். நம்மளுக்கு ஃபேரி டைல்ஸ் தேவைப்படாது. அப்புறம் இங்கே வந்து ஐயோ மாட்டிக்கிட்டேன். நம்ம இங்கேருந்து ஒரே ஜம்ப் போட்டாலே நம்மளுக்கு ஒரு இது மாதிரி ஆகிடும். நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக தாண்டி வந்த மாதிரி ஆகிடும். அதாவது நான் ஃபேரி பாயாக இருந்துட்டு ஒரு ஃபேரி போடுறேன்னு மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா இந்த ஹார்ட் மோடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேரி எடுத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா இந்த பேரிலாம் வந்து ஒரே போட்டுருவோம். ஓகே,
ஜஸ்ட் மிஸ்ஸு மாட்டிருந்தோன்னா காலியாக இருக்கும். ஓகே, அங்கேருந்து ஒரே ஜம்ப்பு, இங்கேருந்து ஒரே ஜம்ப், அவ்வளோதான். ஏய், என்ன லேசர் லைட்டு மேலே லேசர் லைட் வந்துட்டுருக்கு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அநியாயமாக போகுது. இந்த என்னடா அந்த ரூட்டில் இருந்த மாதிரியே தெரில. என்ன பேரி பிரச்சனை வரும்போது வந்தா வச்சால அப்பு ஹார்ட் மோட்னா யாருன்னு காட்டுறான்ல. ஓகே, ஐயோ மாட்டினா. என்ன தப்பான இடத்துல குதிக்கக்கூடாது. ஓகே, மாட்டிக்கிட்டே இருக்கேனே. ஓகே, இந்த வழியாக இங்கேருந்து ஜம்ப் பண்ணி இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு. அந்த பயம் மாட்டிடுமா? அவன் ஈஸி மோடில் விளையாடுறான் காய்ஸ், அதனால் அவன் மாட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே அந்த ஷவலை தூக்கியாச்சு. அவ்வளோ தூரம் வந்ததே முக்கிடுச்சு, நாக்கு தள்ளிடுச்சு வெளில. அப்படி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் விளையாண்டு பாருங்கள், டஃப்னஸ் அப்படி இருக்குது இந்த கேமில். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தோண்ட போகிறோம். ஐயோ, ஃபேரி வச்சு நான் தோண்ட போகிறேன். ஐசி போட்டிக்கா, அவ்வளோதான். இது ஐயோ, இதை எடுக்கவே இல்லை. ஓகே, இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு. ஃபேரி எடுத்துக்கலாங்க, இங்கே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஃபேரி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் பாருங்கள் ஈஸியாக போகிற மாதிரி இருக்கும். ஐயோ, கொம்பு தச்சு தொங்க வைப்பாங்களே. இது ஜம்ப்பு போடணும் கைஸ், இது மேலே பாருங்கள். கொஞ்சம் தப்பாயிடுச்சு. அப்படியே ஜம்ப்பு போட்டு அதை பிடிக்கணும். என்ன பிடிக்க மாட்டேன்றான். ஓ, கரெக்டாக நம்ம கிட்ட வரும்போது எகிரி பிடிச்சிடணும். ஓகே, இப்போ பின்னாடி முன்னாடி இதை ஆட்டணும் போல். அப்போ தான் நம்ம கரெக்டாக போய் நம்ம டெஸ்டினேஷன் விடுவோம். விட்டு 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 அவ்வளோதான், கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த எட்ஜுக்கு வந்து இதை பிடிக்கணும். கரெக்டாக பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஓகே, இப்போ பின்னாடி ஆட்டணும். இதை செம ஸ்பீடாக முன்னாடி பின்னாடி ஆட்டிட்டு நறுக்குன்னு விடணும் இதை. ஓகே, லீவ் இட். வந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஐயோ இதில் வேறு ரொம்ப டஃப்பாக கொடுத்துருப்பானுங்களே. எப்பா என்னடா இந்த ரூட்டில் முன்னாடி இல்லவே இல்லை. முன்னாடி கொஞ்சம் தூரம் நடந்து போனோம், அதாவது ஒரு வளைஞ்சு கொடுத்துருப்பானுங்க. அதுக்கப்புறம் ஒரு பால் உருண்டுட்டு வரும், அதை தாண்டணும். என்னடா இதெல்லாம் மாற்றிட்டானுங்க. ரொம்ப டஃப்பாக இருக்கும் போலையா. அப்போ பாருங்க, கல்லுலாம் வருது. இந்த கல்லுலாம் கரெக்டாக அடுத்த வாட்டி வரும்போது நம்ம ஓடிடணும். ஓகே, ஓடு. ஓகே, இதுதாங்க டஃப்பாக இருக்கும். எப்பா இதை தாவறதுக்கே நான் ஃபஸ்ட்டாக விளையாடும் போது தாவறதுக்கே முக்கிட்டு இருந்தேன். ஓகே, தாண்டிட்டேன். ஏதோ ஃப்ளூக்கில் தாண்டிட்டேன். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதாவது தள்ளுற மாதிரி இருக்கா? ஐயோ, மொத்தமாக எழுதிச்சு. அடா பாவீங்களா. ஓ, இங்கே ஃபுல்லாக இதுதான் இருக்கா? என்னடா இந்த மாதிரிலாம் ஏன் வச்சு ஏமாத்துறீங்க? இது ஒரு மூமெண்ட். எத்தனை மூமெண்ட் வருது பார்த்தீங்களா? ஓகே, இங்கே அந்த பால் உருண்டுட்டு வர்றது இங்கே இருக்குங்க. ஓகே, ஃபேரி போட்டுருவோமா? வேணாம், நம்ம ஒரு இதை மறைஞ்சால் போவோம். ஏன்னா இது ஹார்ட் மோடு. பங்காளி ஓடியே முடிக்கிறோன்னு சொல்லி ஓடி முடிக்க முடியாதுங்க. பாருங்கள், வந்துடும் பால். ஏய், ஜஸ்ட் மிஸ். ஓடு. ஃப்ளைங் மோடை போட்டு பறந்துடுவோம். ஓகே, இப்போ பறக்கிறதுக்குலாம் நேரம் இல்லை. இதுவே இவ்வளோ முக்கிற மாதிரி டஃப்பாக இருக்குங்கப்பா. எவ்வளோ டஃப்பாக இருக்குது. டே விட்றா. நான் ஏற்கனவே டஃப்பாக இருக்குன்னு நான் அழுதுகிட்டு இருக்கேன்டா. டே அவ்வளோதான், உருட்டியாச்சு. புஷ்டாங்க. இவனுக்கெல்லாம் கண்ணாடி போட்டுட்ருக்கானுங்க. அவன் பேரி தான் கண்ணாடி போட்டிருக்கான்னு பார்த்தா இவனும் கண்ணாடி போட்டிருக்கான் போல. இவன் சுற்றி வரமாட்டேன்றான். இவன் டேப் இருந்தாலும் ட்ராப் மேலே என்னடா அநியாயம் பண்ணி வச்சுருக்கீங்க. டே இங்கே ஃபேரி தான் போடணும் போல கைஸ், வேறு வழி இல்லை. ஏன்னா இது சீட்டிங் பண்ணுற மாதிரி கணக்கு வராது. ஏன்னா கேமே கொடுக்குற ஆஃபர் தான் இது. ஓசியாக எடுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இங்கே ஒரு ஜம்ப்பு. ஓகே, இங்கே ஒரு ஜம்ப்பு. என்னடா முன்னாடிலாம் ஒரு படிக்கிட்டு நடுவில் கேப்பாக இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இப்போ எந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்கானுங்க பாருங்கள். ஓகே, இங்கே ஒரு ஜம்ப்பு. போய்கிட்டே இருக்குது பழனி படிக்கட்டு மாதிரி. அங்கே எண்டு வந்துருச்சுங்க. ஓகே, கரெக்டாக எண்டு வந்துருச்சுன்னா இது இங்கே தாங்க எண்டு. இங்கே எண்டு, இங்கே தானே எண்டு. ஆமாம், இப்போ ஃபேரி போட்டு குதிச்சதுனால நம்ம நறுக்குன்னு குதிச்சுட்டு வந்திருக்கோம் போல் நம்மளுக்கு தெரியாமல். ஓகே, இங்கே ரீசெட் போட்டுருக்கோம். இல்லை, இதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். அது அப்பாவிங்களா, இங்கே லேடர்லாம் இருக்க மாட்டா. அது ஏற்கனவே மேலே போயிடுச்சா? இல்லை, நம்மளுக்கு மேலே தான் அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ கஷ்டமாக கொடுத்துருக்கானுங்க பாருங்க. திருப்பி கீழே போது பாருங்க. அநியாயம் பண்ணி அதிகடா. இந்த ஃபேரி யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஹார்ட் மோடு முடிக்கிற மாதிரி இருந்தால். லேடிஸ்னு அசிங்கலாம் படுத்த மாட்டானுங்க. என்னடா இது வேறு மாதிரி இருக்குது. இது ஜம்ப்புக்கா. என்னடா அநியாயம் பண்ணுறீங்க பாவிகளா. எடுறா, எங்கடா உருண்டுட்டு போகுது. ஷீட். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஜம்ப் பண்ணுமாடா பாவிங்களா. லேசர் போட்டானுங்களே மாட்டிடும்.
இவ்வளோ டஃப்பாக இருக்கேடா, ஃபஸ்ட்டே முக்குதே. ஆ ஏய் என்னடா என்ன அணியாமல் இருக்கு. அதான் வந்தாச்சு. பக்கத்துலேருந்து தாவணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஏய் அவ்வளோதான். இங்கே வந்தாச்சு. கேஃப்டேரியா ஒரே ஜம்பு. டே போ 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 போ. எஸ் வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு ஜம்ப். ஜம்ப் பண்ண லேட்டாக ஆழ்த்திட்டாங்க. திருப்பி ஃபஸ்ட் இருந்தா என்னடா ஓட மாட்டேன்றான். ஸ்பீட். ஓ ஜம்ப்பு தானா? நான் ஓடுறத போட்டுன்னு போயிட்டேன். டே எவ்வளோ நேரம்டா விளையாடுறது? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டு தான்டா. ஏன்னா இவ்வளோ நேரம் விளையாட விட்றானுங்க. எனக்கு தான் அப்படி ஃபீல் ஆகுதா இல்லை ஒரிஜினலாகவே வீடியோ டைம் ரொம்ப அதிகமாகுதானே பார்த்து கமெண்ட்டை சொல்லுங்கள். டேய் கொஞ்சம் முன்னாடி போடா. அவ்வளோதான். இங்கே ஒரு ஜம்ப்பு. அவ்வளோதான். டே கரெக்டாக லேசர் மேன் விழுந்துடாதரா. முடிஞ்சாச்சு கேஷ். எங்கடா போனான்ட்டு. வந்தாச்சு. இங்கே ஜம்பு வந்தாச்சு. அடுத்து இங்கே ஒரு ஜம்ப்பு. ஐயோ கரெக்டாக வந்துரு. அவ்வளோதான் கைஸ். என்னடா அந்த வாட்டி எல்லோ கலர்லையா போட்டேன், இந்த வாட்டி ப்ளூ கலர்லையா போடுறான். ப்ளூ கலர் ஜூஸ் குடிச்சதுனால ஆக்ஷனை பார்த்தீங்களா? ப்ளூ கலர் யாப்போம். ஓகே இருங்க ஒரே நிமிஷம். வந்துரு ரெக்கார்டர். ஒரிஜினல் கேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லேடர் இருக்கும். ஆனால் இங்கே அங்கே இருக்குங்க. இப்போ தான் டைப் நினச்சேன். ஃபுல்லாக லேண்ட் பண்ணி வச்சுருக்கானே. டே இங்கே நம்ம புதுசாக வந்து நம்மளோட பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகுறாரு. வணக்கம் மக்களே, என் பேர் தான் நேச்சுரல் ருச்சேத். கற்று முக்கிட்டு கற்று இருந்தா நாங்கள் உள்ளே சொல்லிக்கிறது. இங்கே பாருங்க, ஒரிஜினல் கேமில் இந்த மாதிரி லேண்ட் மைன் இருக்குமாடா. சரி என்னது இது? இது என்னது? அதில் லேண்ட் மைன்ற கால் வச்சா வெடிச்சிரும்டா. ஒரிஜினல் கேம்லாம் அதில் இருக்கவே இருக்காது. அதானே நானும் உன்கிட்ட கேட்டேன், ஒரிஜினல் கேம்லலாம் இருக்காதானே. ஓகே இது இப்போ திறந்துடணும். ஷீட் தப்பாக வச்சிட்டேங்க அந்த லேடர் ஒன்று. இதை இப்படி குறுக்கி வச்சு இப்படி வைக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்ன தான் சூப்பர் பவர்ஸ் இருக்குது, சூப்பர் பவர் யூஸ் பண்ணுவோம்டா. பொம்பளை பவர் தானே கைஸ். நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், நான் ஃபேரி பவர் யூஸ் பண்ணும்போது பொம்பளை பவர்ன்னாதீங்க. ஏன்னா அதுதான் ஒரு ஹார்ட் மோடோட அட்வான்டேஜ். அதான் பாருங்கள் வந்துட்டால ஹார்டு மோடுன்னு சொல்லி வாயை மூடல நாங்கள் யாரும் காட்டிக்கோங்க. சரிங்க ஓகே. நம்ம திருப்பி ஜம்ப் பண்ணுறோம். நிலமை வந்துருச்சு. ஏன்டா இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க? நடந்த விஷயம் அப்படி. சரி ஓடு. ஏய் ஓகே ஓகே நம்ம வந்து ஜம்ப் பண்ணுவோம். டே ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? நான் கஷ்டப்பட்டு முடிக்கலான்னு வந்தால் ஏன்டா இப்படிலாம் பண்ணுறானுங்கன்னு தெரில. இவன் சிரித்தாலே நேரம் சரியாக மாட்டேன், கீழே விழுந்துடுறேன். ஓகே இதுக்கு மேலே ஏதாவது கண்டிப்பாக கஷ்டமாக கொடுத்துருப்பானுங்க. நினச்சேன்டா இங்கே பைப்பு மேலே தாவி போகிற மாதிரி சொல்லுவானுங்க, இங்கே டனல் வச்சு என்ன செய்யுங்க. ஏய் ஒழுங்காக என்ன சொல்லணும்னு ருக்கிட்டா சொல்லிவிடு, இல்லைனா இந்த லேண்ட்மைனில் போட்டு உனக்கு குத்திடுவேன். சொல்கிறா லேடிஸ் யாரை பார்த்து லேடிஸ்ன்ற? டே காய்ஸ் நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன், லேடிஸ்லாம் சொல்லக்கூடாது. இந்த பவர் அப்படி இந்த இங்கே பாருங்கள், எந்த ஸ்டிக்குக்கும் இல்லாத பவர் இதுக்கு இருக்குங்க. முடிஞ்சால் எந்த ஸ்டிக்குக்கும் இல்லாத பவர் இதுக்கு இருக்குது அப்படி சொல்லுங்கள். லேடிஸ்லாம் இல்லை. செஸ்ஸில் கூட ஒரு ஃபீமேல் காயினுக்கு தான் பவர் அதிகம், புரிஞ்சுக்கோங்க. எல்லா இடத்துல மேலே இருக்க முடியாது, சில இடத்துல ஃபீமேலும் உண்டு. லேடிஸ்ன்றோம். லேடிஸ் படா அப்படின்னா லேடிஸ் நீ மேலே ஏற்றி பேசுறியா? எனக்கு தெரியாது. உன்னை கண்டிப்பாக இங்கே இப்போ ஃபீமேலில் யார் ஃபீமேல் ஜெண்டரில் யார் பார்க்குறாங்களோ உன்னை கண்டிப்பாக கமெண்ட்டை கழுவி ஊற்றுங்க. கேட்கவே மாட்டேன். கமெண்ட் கெட்ட வார்த்தையில் வந்தால் கூட பரவாயில்ல, இவனை கழுவி ஊற்றுங்க. நான் உங்களுக்கு வாண்டடாக எடுத்து கொடுக்குறேன். பார்த்தீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், பாய்ஸ் கெத்தா கேர்ள்ஸ் கெத்தான்ட்டு. பாய்ஸ் தான் கெத்து, ஆனால் அதில் நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் லேடிஸ் அவ்வளோவா நான் குறைய மதிப்பாக பேசக்கூடாது. ஓகே ஆனால் நான் நாய்க்கு இது சொன்னாலும் புரியாது. நம்ம அதனால் இங்கே பாருங்க, என்கிட்ட ஒரு கிளிச் இருக்குது. இப்போ நான் இங்கேருந்து ஜம்ப் பண்ணனா செத்துட்டான்டா. யார் செத்துட்டா? இன்னும் இங்கே வெண்ட் ரேஞ்சுடா. என்னடா அது இவ்வளோ ஜாம் ஆகுது இன்னைக்குன்னு பார்த்து? இவ்வளோ ஜாம் ஆகாது. கண்டென்ட்டை ஒழுங்காக தானே படிச்சுட்டு வந்தேன். சரி ஓகே
லெஃப்ட் திரும்பி ரைட்டு விட்டுருவோம். சும்மா சும்மா லேடிஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாலும் செருப்பை கைட்டு அடிப்பேன். ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு நம்ம பவர் யூஸ் பண்ணுவோம். இப்போ லேடிஸ்ன்னு சொல்லணும். இப்போ பாருங்க லேடிஸ்ன்னு சொல்லாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க என்ன. ஸோ கமெண்ட்ல லேடிஸை கழுவி ஊற்றுங்க காய்ஸ், அப்போ தான் இவனுக்கு புத்தி வரும். கழுவி ஊற்றுறது என்ன கழுவி ஊற்ற மாட்டாங்க, ஒன்னதான் கழுவி ஊற்றுவாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோ சரியா லேடிஸ். ஐயோ லேடிஸுக்கு சப்போர்ட் பண்ணுறான். நான் லேடிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறேன் எப்போ நான் சொன்னேன்? நான் ஜென்ஸ் தாண்டா கெத்து, அதை விடு. ஆனால் லேடிஸையும் அவ்வளோ குறைஞ்சலாம் இடம் போடக்கூடாது. பார்த்தீங்களா ஹார்டு மோட்னா கொக்கான்னு காட்டுறானுங்க. ஆனால் அது இதுக்கு முன்னாடி இந்த ஒரு லெவலில் தான் நான் ரொம்ப திக்குவேன். அந்த லெவல் மேலே போகும், மேலேயே போக மாட்டேங்குது. டே இருறா, செத்துட்டான்டா. சும்மா செத்துட்டான்னு சொன்ன ஏதாவது பண்ணிடுவேன்டா. டே என்னடா பண்றீங்க எல்லாம் கும்பலா சேர்ந்து ஏதோ பண்றீங்கடா. லேடிஸா டேய் கைஸ் சும்மா விடாதீங்க கைஸ். இவனை கமெண்ட்டை கிடாவத்தை போட்டுட்டுனா கூட நான் எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் கமெண்ட்டை நான் அடிச்சிடாதீங்க, கெட்ட வார்த்தை போடுறானே. ஒரு பைத்தியம் லூஸ் அந்த லிமிட்லேயும் முடிச்சிருங்க, ரொம்பலாம் போகக்கூடாது. சரி ஓகே, இதுதானே அந்த லேடர்லேருந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி நம்மளை காட்டினானு. எண்ணெயா மாதிரிங்களா? என் பாரு இந்த கன் இருக்கு, ஃப்ரூட் கன். ஆமாம், இந்த கன்னை துருகி மூஞ்சி ஆச்சுனால டேய் இங்கே பாரு தொப்பையை கூட கவர் பண்ணுற அளவுக்கு ஒரு செட்டு வாங்கி போடுறான் ஒழுங்கா. உன் சைஸ் கூட உனக்கு சுத்தமாக தெரியல, நீ சண்டை போட வரலையா? போட ஹார்டு மோடாக இருந்தாலும் காடு மோடு இருந்தாலும் சரி, நான் தான் கெத்து. விசில் போடு ஏன் மாதிரி தான் கெத்து. குண்டு கூ தான் இவன். கெட்ட வார்த்தை பேசவே கூடாது. நேச்சுரல் தருணா அப்படிதான் நான் அடிச்சிட்டேன். 3 சப்ஸ்கிரைபரை வச்சுட்டு உன்னால் ஒரு நொட்ட முடியாது. அதனால நீ கம்முனருக்கு போயிடும் சரியா? பம்பரமே சுற்றுறான் போகிறேன். சரி ஐயோ லேடிஸ் போகுது. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம். சுட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே சரி டெஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணலாம் நெக்ஸ்ட் லெவலுக்கு. நீங்கள் ஏதோ படிக்கிட்டு ஹார்டு மோடில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண அளவுக்கு ஹார்டாக இல்லை. 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆமாம் இவர் விளையாண்டு வந்து பார்த்தாரு ஈஸியாக இருக்காது. அநியாய பிறவிகளில் இங்கே பாருங்க எக்ஸ்ட்ரா லெசன் லைட் இங்கே பாருங்க. ஏற்கனவே இதுக்கு ரேட்டிங் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலான்னு பார்த்தா கொஞ்சம் ஏற்றி தரணும் போல ரேட்டிங் இதுக்கு. சரி ஒரு 9 கொடுக்குறேன். ஏன்னா நான் ஐயா அப்போ பாருங்க ஜஸ்ட்ல எஸ்கேப் பண்ணேன். சில இதெல்லாம் நான் ஃப்ளூக்கில் முடிச்ச மாதிரி எனக்கு யோசிக்க வைக்கிற மாதிரி இந்த கேம் இருந்துச்சு. அதனால் ஆமாம் இவன் ஃப்ளூக்கில் தான் முடிப்பாங்க. சில எல்லாத்தையுமே நான் ஃப்ளூக்கில் முடிக்கிறாள்லாம் கிடையாது, சிலது தான் ஒன்லி சிலது. ஓகே இப்போ இங்கே என்னடா மொத்தத்தையும் அடிச்சிட்டி. ஓ மேல் வழியாக போகணுமா? நம்மளுக்கு லேடர்லாம் வேணாம். ஓ ஷிட் லேடர் வேணான்னு சொல்லி வாய மூடல. அதுக்குள்ளே நீ வாயை மூடுடா, நீ வாயை மூடு. உனக்கு இதெல்லாம் நீ வந்தனா ஒரு லெவலில் கூட முடிக்க மாட்டேன். எங்கள் பாப்பா பீஸா ஏரியாவில் தெரியுங்க இவனோட பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். அந்த பாப்பா பீஸா ஏரியா வீடியோவில் இவர் ஒரு லெவலில் முடிக்கிறதுக்கு என்னென்ன முக்குனாருன்னு நீங்களே பார்த்தீங்க தானே. விஷயத்தே நான் ஒரு கேம் ஏற்றி வச்சுருக்கிறேன். என்ன கேம்? அது பேர் என்ன விபி ஏதோ ஃப்ரீ ஃபயர் மாதிரி இருக்குது, செம ஜாலியாக இருக்குது, விளையாண்டுருங்க. வீடியோ போடலாம். ஃப்ரீ ஃபயர் சொல்ல மாட்டேன் ஞாபகம் வருது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ ஃபயர் ட்ரை பண்ணணும் அந்த மாதிரி வீடியோ ட்ரை பண்ணணும்னா நினச்சிங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா ஃப்ரீ ஃபயர் மாதிரி வீடியோ ட்ரை பண்ணோன்னா உங்கள் மோட்டிவேஷன் கண்டிப்பாக தேவை. நான் பப்ஜி உங்களுக்கு வேணா ட்ரை பண்ணுறேன். ஒரு பப்ஜி வேணா பல வருஷம் ஆகுதுடா, ஏன்டா இப்படி பண்ணுற? ஏன்னு கேட்குறேண்ணா. ஏன் இப்படி அசிங்கப்படணும்? பப்ஜி ஆடலாம்டா, ஜாலியா இருக்கும்டா. அது என் கையிலயும் இல்ல உன் கையிலயும் இல்ல, இந்த வியூவர்ஸ் கையில தான் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அப்படியே நம்ம ஒரு 1K கை போல ஒரு 300-200 சப்ஸ்கிரைபர் தொட போகிறோம். அதை விட்டுருங்க. அப்போ 300 சப்ஸ்கிரைபர் ரீச் வைக்கிறேங்க. இப்படி ஒரு 300 சப்ஸ்கிரைபர் தொடுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பப்ஜி எல்லாம் கேம் ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே இதை முடிக்கிறதுக்கு நாக்கு தள்ளிடுன்னு பார்த்தா நாக்கு தள்ளிடுச்சு. ஃபஸ்ட்டு லெவல்லாம் நல்லா வெறித்தனமாக பண்ணியிருந்தானுங்க. ஆனால் போக போக மட்டையாக்கிட்டானுங்க கேமு. அப்படியே போகிற மாதிரி இருக்கு கேமு. போட்டு தான் போட போகிறேன்.
லாஸ்ட் லெவலுக்கு வந்தாச்சு. லாஸ்ட் லெவலுக்குனா துப்பாக்கி தேவைப்படும். அவன் வர்றதுக்குள்ளே அவன் கதையை முடிக்கணுங்க. அதான் என்னோட டேலண்ட். என்னடா இது கண்ணிலேருந்து பீராங்கி குண்டு வரும்னு பார்த்தா வாழைப்பழம் பப்பாளி தக்காளி குங்க இது அது. இங்கே பாருங்க, தூரத்துலேருந்தே ஒரு கையை முடிச்சிட்டேன். வா 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 பெரி 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 உன் கடையை முடிக்க போகிறேன். ஆப்பிள், அதுவும் அவன் ஒரிஜினல் கன்று வச்சுருக்கான், நான் ஆப்பிள் வச்சு சொல்கிற கன்று வச்சுருக்கேன் பாருங்க. அதுக்குள்ளேயே முடிஞ்சிட்டான் அவன். இந்த துட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் தான் காசு பணத்தை கட்டாக சேர்த்து வைக்கணும். அப்போ தான் கைஸ் எதுக்காக யூஸ் ஆகும் இந்த கட்டாக சேர்த்து வைக்கிறது. பேரி பிரசன்ட் ரன் விளையாண்டி முடிச்சவங்களுக்கு தெரியும். நான் வந்து ஹையஸ்ட் மணி கலெக்டர்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன் அந்த இடத்துல. யார் யாருக்குன்னு தெரியும்னு தெரில. அது நான் மட்டும்லாம் கிடையாது, உண்மையாலே நான் ஒத்தையாக நின்று அடித்தது தான் அந்த காசெல்லாம். எப்படி இவனுக்கு காசெல்லாம் வருது? டேய் 39 மட்டும் சொன்னால் செருப்பை கட்டிடிப்பேன். டேய் என்னடா இதெல்லாம் அநியாயமாக இருக்கு. இல்லைடா, எப்படி இந்த போலீஸ் கிட்ட இந்த காசுலாம் வருது? தொட்டாடே பட்டாசானா மூளையை குழப்புற மாதிரி கொஸ்டின் கேட்குறான்ல, இவனமாக ஆளுக்கு தான் அதுக்கு வேணும். ஏங்க ஃபஸ்ட்டு நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போனானுங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட் லெவலில். அதுக்கடுத்து அப்படியே ஒரு கொஞ்சம் மட்டமாக போய் முடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது வரைக்கும் எனக்கு டஃப்பாக இருந்த அந்த ஒரே லெவல்லாம் அந்த லேசர் லைட் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணானுங்களே அந்த ஃபேனில் பறக்கும் போது, அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே கொஞ்சம் டஃப்பான லெவலு. வேறு எதுவும் எனக்கு அவ்வளோவா டஃப்பாக ஃபீல் ஆகலை. அதாவது இந்த கேம் கிரியேட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரைட் சைடு டிரைவிங்கில் கிரியேட் பண்ணியிருக்கானுங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக இந்தியா இந்த மாதிரி ஏசியா சரௌண்டரில் தான் இந்த கேமை கிரியேட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரைட் சைடு டிரைவிங் வைக்கிறாங்கன்னா ஒன்றும் புரியல. அவ்வளோதான் கேம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நான் கொடுத்துருப்பேன். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய் ஃப்ரம் விசில் பொடி கேமிங் அண்ட் நேச்சுரல் வித் ருக்ஷித் தருண். பாய் 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 பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.